இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே இந்த பாலின இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க. பெண்களுக்கு 33% பேசாத கட்சியே கிடையாது. ஆனா செஞ்ச கட்சி ஒண்ணு கூட கிடையாது. அதை தொடர்ந்து செய்து வரக்கூடியவரா திரு சீமான் இருக்காரு. இன்னைக்கு இல்ல, அது 2026 அவர் பண்ண விஷயமா இல்ல. அவர் மக்களவை தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ ஆரம்ப காலத்துல தொடர்ந்து இருக்காரு. அது சரிவாதி. நீங்க 33% தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுறாங்க. அன்னை அக்கா கனிமொழி அவர்களே டக்குன்னு என்ன பேசுறாங்கன்னா 33% தான் பேசுவாங்க. பாஜக அரசமைப்பை திருத்தி நான் 33% தான் சொல்லி வச்சிருக்கு. எவருமே அவர் கட்சியில செய்யல. அவரவர் கட்சியில் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பேசுறாரு 50% மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் கலெக்டர்களும் நாங்க பெண்களா வச்சிருப்போம். அவ்வளவு பேர் முதல்ல ஐபிஎஸ் இருக்காங்களாங்கிறது அவருக்கு தெரியாது. ஐபிஎஸ் இருந்தாலும் அவ்வளவு பெண் எஸ்பி கடல் இருப்பாங்களான்னு தெரியாது. அவரு சும்மா அடிச்சு அரசு நிர்வாகத்தில் இல்ல போனார். ஆனா அவர் கட்சியில செய்ய முடியும்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 112 மாவட்ட தலைவர் வச்சிருக்காரு. 234 தொகுதிக்கு 118 மாவட்ட தலைவர் வச்சிருக்காரு. 118 மாவட்ட தலைவர்கள் 55 மாவட்ட தலைவர்கள் ஆண்கள், 55 மாவட்ட பெண்கள் வைக்கலாம்ல. அதை யார் கேட்க போறா? சரி, வேட்பாளர் நாங்க ஆளுக்கு பாதி அடி பஞ்சு சொல்லலாம்ல, அதை யார் கேட்க போறா? சோ அவர்களால் செய்யக்கூடிய விஷயம், நான் விஜய்ங்கிற ரீசன்ட் கட்சிக்காக சொன்னேன், பாஜக உட்பட என்ன சொல்லிட்டேன், எல்லா கட்சியுமே பேசக்கூடியது பெண் உரிமை பத்தி, செய்யக்கூடியது இல்லை. அதுல திரு சீமான் அவர்கள் டே 1ல இருந்து அதுல ஒரு மாற்று குறைவாக இருந்தாலும், போட்டி வலு குறைவாக இருந்தாலும், அதுல 100 ஓட்டு போயிருமோங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நிறைய பெண்களை இறக்கி, அதாவது சரிவாதி பெண்களை இறக்கிட்டு அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுல விடாப்பிடியா இருக்கிறாரு. அந்த மாவட்டத்திலேயே அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே ஒரு வலுவான ஆண் வேட்பாளர் கூட இருந்திருப்பார். அவங்க இல்ல, நான் பெண் தான் இங்க நான்